ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை போண்டா. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இண்டியன்ஸ் வந்து ஈவினிங் டைம் வந்து அவங்களுக்கு டீ காஃபியோடு எதனாச்சும் ஸ்நாக்ஸ் இருந்தால் ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸுக்கு ஏற்ற ஐட்டம் பார்த்தீங்கன்னா கீரை போண்டா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து தண்டுக்கீரை தான் வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ கீரையோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ரொம்ப இதில் வந்து ரிச் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மெக்னீசியம், கால்சியம், அப்புறம் பாஸ்பரஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. போண்டா செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு சொல்லி குயிக்காக பார்த்துடலாங்க. ஸோ இதில் கடல மாவு பார்த்தீங்கன்னா 3/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தா இந்த கடல மாவு தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், ஒரு 2 பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து கறி லீவ்ஸு. இதில் வந்து பச்சரிசி மாவு வந்து நான் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன். நல்லா வந்து நம்ம போடுற அந்த போண்டா வந்து நல்லா முருகலாக வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1 பச்சை மிளகா கட் பண்ணிடு. ஸோ காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், கொஞ்சம் ஜீரகம். ஸோ ஜீரகம் போடுறது தான் நல்லா வந்து டைஜஷன் ஆகும். ஏன்னா வந்து ஈவினிங் டைம் சாப்பிட்றது தான் நல்லா வந்து அந்த அஜீரண கோளாறுகள் அந்த ப்ராப்ளம் எதுவும் வராதுங்க. ஸோ அதுக்கு தான் நான் அங்கே வந்து ஜீரா ஆட் பண்ணுறோம். ஒரு பவுலில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ கடல மாவு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அரிசி மாவு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த அளவு ஆட் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காரத்துக்கு நான் வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து சில்ட்ரன் சாப்பிட்றது இருந்தால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஜீரா ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சதும் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் கலந்துக்குங்க. ஸோ நல்லா இதெல்லாம் வந்து வெங்காயம் எல்லாம் நல்லா வந்து கிராஷ் பண்ணி நல்லா நீங்கள் கலக்கிறதுனால வந்து ஈவனாக இருக்கும் அந்த பேட்டரு. ஸோ எல்லா பக்கமும் வந்து எல்லா மசாலாவும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸோ நல்லா கலந்து காமிக்கிறேன், வெயிட் பண்ணுறேன். நம்ம வந்து கையில் வந்து பால்ஸ் பண்ணுறதுக்கு வரணும். இதுதான் பதம். கடாய் வச்சு நான் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த பேட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா சைஸில் வந்து போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ஸோ வந்து இது கம்மி ஃப்ளேமில் தான் வந்து பொரிச்சு எடுத்தால் தான், ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் நல்லாயிருக்குங்க. மேலேயும் நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும், உள்ளேயும் நல்லா வந்து வெந்து வரும். ஸோ வந்து இதே மாதிரி வந்து எல்லா மாவையும் போட்டு போண்டா வாட்டம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பக்கம் நல்லா வந்து கிறிஸ்பினஸ் ஆகிடுச்சு. அனதர் சைடும் நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வந்து போண்டா வந்து ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து ஒரு பிளேட்டில் நான் வந்து ரெடியாக டிஷ்ஷு போட்டு எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணுற ஐட்டம் போட்டாலும் டிஷ்ஷு பேப்பரில் போட்டு எடுங்க. எல்லாம் கம மணத்தோட போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதில் போட்டு போண்டா வாட்டம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பர்டிகுலராக நான் வந்து தண்டுக்கீரையில் இன்றைக்கி போண்டா செய்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலக்கீரை, சிறுக்கீரை, அரைக்கீரை அதில் நீங்கள் வந்து செய்யலாம். உங்களுக்கு எந்த கீரை விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா டிஷ்யூ பேப்பர் போட்டு அப்சர்வ் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் கொடுங்க. ஏன்னா வந்து எந்த ஆயிலும் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. நான் ஒவ்வொரு வீடியோலையும் அதாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க. அதாவது கீரை பொரி அதெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போ வந்து ஒரு சைடு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. அதர் சைடு நம்ம வந்து டர்ன் பண்ணி விட்டுடலாம். ஸோ நிறைய சில்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் க்ரீன்ஸ் அந்த வெஜிடபிள் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி அவங்க எல்லாம் தேடிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஆஸ் அ பேரண்ட்டாக நான் வந்து சொல்கிறவங்க கிட்டையெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் அலோட் பண்ணாதீங்க சில்ட்ரன்ஸ்க்கு. அதில் நம்ம போய் வாங்கி கொடுக்குறதுனால அவங்க என்ன ஆயிலில் வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஸோ நாமளே வந்து வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறதால நம்ம சில்ட்ரன்ஸ் வந்து சேஃபாகவும் இருப்பாங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. ஏன்னா நம்ம சில்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நாளைய வருங்கால சந்ததிகள்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கீரை போண்டா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்க்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கேன். ஸோ அவ்வளோதான். சூப்பரான சுவையான ஆரோக்கியமான கீரை போண்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கீரை போண்டா வந்து டீ டைம் ஸ்நாக்ஸ் கூட நம்ம சொல்லலாங்க. கீரை போண்டாவுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வந்து செஞ்சுருக்கேங்க. ஸோ இதுவும் இதோட வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.